அண்ணா உண்மையாகவே இன்னைக்கு மருது சிங்கத்தை போட்டுருவீங்களா? இந்த நாளுக்காக தான் 1 வருஷத்துக்கு மேலே காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக விட்டுற மாட்டேன். பார்த்துண்ணா, மிஸ் ஆனால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. குணா வர்றான். ஏய் வர்றான்டா, நம்மக்கிட்ட தான் வரான். ஏய் வண்டி எடு. வர்றான்டா வர்றான்டா. வண்டி ஏறா 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 கேட்டா கிட்ட வந்தாடா. ஏடா சீக்கிரம் ஏறா. ஏய் வண்டி ஏறா டாடா மாட்டேங்கண்ணா. டேய் மருது கிளம்பிட்டான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். Class, today we are going to look at the summary of the trigonometry. So please open your notebook. என்ன பண்ணிட்டு இருக்க? The main summary of trigonometry. Next பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். The other summary of. நீங்களே பாருங்க மேடம். So this is the important summary. ராதிகா, Yes ma'am. வா இங்க. Please take down this. I'll be right back. What are you doing, Radhika, inside? As I'm taking class ma'am. To whom? Students? ஸ்டூடண்ட்ஸே இல்ல. யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? Okay, you come and meet me in the office. எவ்வளவு பழி கொடுத்தோம் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்க முடியல. அதனால தான் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். டேய் பழா, இந்த வீடு தான்டா. இன்னும் 1 வாரத்துல உங்களுக்கு இந்த வீட்டை முடிச்சு கொடுக்கறேன். 1 வாரத்துல முடிப்பியோ 1 வருஷத்துல முடிப்பியோ முடிச்சிடு. இல்ல 1 நிமிஷத்துல உன்னை முடிச்சிடுவேன். ஆஹா பாட்டி, என்ன பண்ற? மாவு பண்ணிடுறேன். எதுக்கு? சப்பாத்திக்கு. தெரியுதா? अच्छा साहब. दाल नमक. யாரா இந்த பாய்? எல்லாம் நம்ம அண்ணன் ஏற்பாடு தான். அப்படியா? பாய் பேய் ஓட்டத்துல பேர் போனவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனக்கு என்னமோ இவன் கொடுக்கிற
பில்டப்ப பார்த்தா உண்மையிலுமே பேய் வந்துரும் போல இருக்கேடா. ஏதோ சத்தம் அடிச்சல பாட்டி. ஆமா நான் போய் பார்த்துட்டு வரட்டா? வேணா வேணா நீங்க இதை பாத்துங்க, நான் என்னன்னு போய் பார்த்தேன். ஐயா அம்மா. என்ன அவன் பிரச்சனை? தம்பி, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. யார் வீட்டுல தான் என் பிரச்சனை இல்ல. இதோ பின்னாடி இருக்க மாதிரி கட்ட போட்ட சட்டை. அவன் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட ஓடி போன கூட அவனுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க கடுக்க வீட்டுல வயசு பொண்ணை வச்சுட்டு 3ஆம் தடவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். சொல்லவே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம்ல, அங்க ஒருத்த கடலை போட்டுருக்கான் பாரு. ஏ மீச விலகியா என்ன? ஜான் பாய், நான் சொன்ன பிரச்சனை அது வேற. எதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். முதல்ல இங்க கிளம்புங்க. சொன்னா கேளு. கேட்க முடியாதுங்க. ஹலோ பிரதர், நீங்களும் பேய் ஓட்ட மாட்டீங்க, ஓட்ட வந்து பாய ஓட்டுறீங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இந்த வீட்டுல பேய் இல்லங்க. இல்லன்னு நிரூபி. யாரா அவன்? யாரா அவன்? நான் தான். யோ இடுப்பு விட்டு இறங்கியா? அப்படி நிரூபிக்கலனா நாங்க சொல்றது நீ சரியா? ஒண்ணு செய்ய முடியாது, எல்லாம் கிளம்புங்க. தம்பி கொஞ்சம் பண செலவு பண்ணா எல்லாம் சரி பண்ணிடலாம். அடா 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 அடா. இது வரைக்கும் வாய் திறக்கல நினைச்சேன் பாய். நல்லா திறந்த வாய. கிளம்புங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து. बोलते सुन, गलती मत कर. இந்த பாஷெல்லாம் வெளியில போய் பேசி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? வா இந்த வீட்ல பேய் இல்லங்கறது போய் எல்லாம் வேலையை பாருங்க. போய் காமெடி கிடைக்காம போயிடும். रे मैं இதுல बोलते हिंदी सुन வேற. रे. रे तुझे बोलता हूं, 10 நிமிஷம் டைம் கொடு. உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். இந்த சீன்லாம் வெளியே வேற எங்கேயாவது போய் போடு போ. எதுக்குமா அழுவுறீங்க? பென்சில் தானே. ஏய் அங்க பாருடி, ராதிகா தனியா பேசிட்டு இருக்கா. இது கொஞ்ச நாளாவே நடந்து தாண்டி இருக்கு. இன்னைக்கு அவ அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லியே ஆகணும். தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பயந்தாங்குழிகளே, என் வீட்டில் பேய் இருப்பதாக புரளி கூறி உங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கும் புரோக்கர் பொன்னம்பலமே, அவரின் நல்ல கைகளே, அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. இவர் யார் தெரியுமா? என் நண்பன், தளபதி, தோழன். இன்னைக்கு நைட்டு இவர் என்னோட தங்க போறாரு, அதுவும் இந்த வீட்லயே. என் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைன்னா நாளை காலையில உயிரோட இருக்கு. கண்டிப்பா இருக்க மாட்டான், சங்கு தாண்டி. ஏய் யாரா அது? எவனாவது கும்பல கொளுத்தி விட்டு குனிஞ்சிருவீங்களே, கையில மாட்டினமான சட்னி தான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அவன் இங்கிலீஷ்ல? ஒரு நிமிஷம். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? ஏய். என்னப்பா உன்னால எனக்கு ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. வேணாண்டா, குழப்பிடுவாங்கடா. பொறாமப்படாத. இது ஆசைப்படுறாப்ல ஒரு நிமிஷம் புடி. எடுங்க எடுங்க. எப்படி? ஆமா, நான் ஒன்றும் அப்படி பெரிய செலிபிரிட்டி இல்லையே. என் கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாளைக்கு எப்படி உயிரோட இருக்க போறது இல்ல. பேய் அடிச்சு செத்து போனோட கடைசி சிரிப்புன்னு செல்ஃபி எடுத்து Facebookல போட்டா சும்மா 100 லைக்ஸ் அள்ளும்ல. இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடையாது. எல்லாம் வரும். அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லு. உங்களுக்கு ஒருத்தன் உயிர் போறது முக்கியம் இல்ல, அவனை செல்ஃபி எடுத்து போறதா முக்கியமான. இப்ப அதானே ட்ரெண்ட். இனிமே உனக்கு செல்ஃபி எடுக்காது. இந்த காட்டுராஜ சிங்கத்தோட கதை கேட்டிருக்கியா? ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. தூரமா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு காட்டு நாய் சிங்கம் சாப்பிடுறது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு அந்த நாய் வந்து மிச்சம் மீதியை சாப்பிட்டுச்சு. சிங்கம் அதை கண்டுக்காம விட்டுடுச்சு.
டெய்லியும் அந்த சிங்கத்தோட மிச்சம் மிதி தின்னுக்கிட்டு அந்த நாய் அதோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு நாள்ல அந்த நாய்க்கு ஒரு சின்ன யோசனை, சிங்கம் தான் நம்மள எதுவும் பண்ணலையே, எதுக்கு இப்படி தின்னுட்டு போனோம் அப்படின்னு சிங்கத்தோட கிட்ட போய் சாப்பிட்டான. அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த நாய் சிங்கத்தோட கிட்ட போயிடுச்சு. நாய் கிட்டே வந்ததும் சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு. அதை கடிச்சு கோதரை தூக்கி போட்டுடுச்சு. கடி வாங்கின நாய் அந்த சிங்கத்தை பழி வாங்கணும்னு இன்னும் கொஞ்சம் நாயை கூட்டிக்கிட்டு சரியான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரியான நேரம் வந்துருச்சு. ஆனா தோத்து போச்சு. ஏன் தெரியுமா? அது வெறும் நாய். என்னாச்சு? அப்பா முடியல. ஐயோ அம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. நீ ஓடு. போ போ போ, நிக்காத. உன்னை கூப்பிட்டு பாரு. ஓடி சோம்பேறி அக்கா. காலை விடு சாமி. குழந்தை சவுண்ட் கேக்குது. என்ன யாரையும் காணோம், சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கேன். குழந்தை. Oh my God, so cute. அச்சோ. இந்த காட்டுக்குள்ள எப்படி குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க? ஒண்ணு இல்லடி கண்ணு. அம்மா எங்க போயிருக்காங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒண்ணு இல்லடி. என்னடி கண்ணு? ஹலோ, ஒண்ணு இல்லப்பா. யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுவுது பாருங்க. காட்டுக்குள்ள யாரும் குழந்தைய வச்சுட்டு போயிருக்கா? பாப்பாக்கு பசிக்குதா? அம்மா இப்ப வந்துருவாங்க. அழக்கூடாதுடி, செல்ல கட்டில அழக்கூடாதுமா. என்ன பண்றீங்க? அக்கா, காட்டுல யாரும் குழந்தைய வச்சுட்டு நீங்க போயிருக்காங்க. எவன் நடு காட்டுல குழந்தை விட்டு போனவன்? எங்க? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுச்சு? வயசு பொண்ண தன்னந்தனியா காட்டு வழியா ஜாகிங் அனுப்ப கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்போ என் கையில குழந்தை இருந்துச்சு. கையில குழந்தை இருந்துதா? ஆமா. அப்ப உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு. அக்காக்கு என்ன பண்ணும் தெரியும்? வா. யாரோ போன மாதிரி இருக்கு. கதை விடாத, வா. ஐயோ, நான் போற இடமெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி வயசு இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதான். ரொம்ப நாளா டிமி குடுக்குற மாமனுக்கு எப்ப விருந்து வைக்க போற? அதுக்கு வேற ஆளு பாரு. ஏண்டி நீயே நல்லா தானே இருக்க? கும்பல பொறுக்கி. வேலைக்கு வர கேவலமா தெரியுதா? கைய பிடிச்சி இருக்கிற மாதே கம்முனு கண்ணுக்குட்டி குரல் கொடுக்குதா? பொறுக்கி இதுல மேஸ்திரி இவனுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணி வெளியே அனுப்பு. முதல்ல செருப்பு கட்டி அடிச்சு அப்படி நடந்துக்க மாட்டானுங்கல்ல. வந்தர்ல கையால வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? போங்கடா. ஏரியா பக்கம் போனா முன்னே வருவேன். எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க. போடா போங்கடா, அடிச்சிரும் அப்புறம். போங்கடா.
பண்றீங்க? அக்கா அக்கா மாரியாத்தா காளியாத்தா இந்த தொடப்பத்தை எடுத்துப்போ. இன்னைக்கு ஏதோ வந்தாலும் ஒரே அடி. வருவியா 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 வருவியா? தலை செதற மாதிரி அடிச்சிட்டு சில மாதிரி நிக்கிது பாரு. குண்டு குண்டு வைக்க போதும். உனக்கு குடிக்க பால் கொடுத்துட்டு போலான்னு வந்து எனக்கு பால் ஊத்தலான்னு பாக்குறியா? அக்கா என்ன யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, அப்ப நம்பல. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி அக்கா நான் பாத்துக்கிறேன். இந்தா பாலை குடிச்சிட்டு போய் பாடு. நாம சொல்லிதான் அந்த மேட்டரில் செல்வாருங்கன்னு மருதுக்கே தெரியாது. நம்ம பேரை சொல்றதுக்குள்ளேயே போட்டுக்கிறானுங்க. இந்த வாட்டி அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்டா. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மொத்த உசுரம் போயிடும். ஏப்பா ஏப்பா நில்லுப்பா, நீ பாட்டு எங்க வர? அண்ணா பைப் லைன்ல வேலை எல்லாம் பாக்கி இருக்குண்ணே. ஏப்பா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குப்பா, நீ இப்ப போகாதப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த சைக்கிளுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். பரவாயில்ல போப்பா போப்பா கிளம்பு. செல்வம் உன்னை தூக்கம் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி தூக்கணும்னு நினைச்சா நானே நேரில் வந்திருப்பேன். மறுதாவது வேணாண்ணா. தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, போப்பா. போயிரியா போ. என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க வீட்டுல ஒரு தீய சக்தி எங்களை ஆட்டி படைக்குது சாமி. அதுகிட்ட இருந்து எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். வெளியிருங்க, நான் கூப்பிடுறேன். எதுவும் பேசாத, சாமி சொன்ன ஏதாவது விஷயம் இருக்கும். யாரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க. எதுக்காக அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்றீங்க? நான் தாமரையோட அம்மா, இவங்க சண்டியோட அப்பா அம்மா. இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ.
ராதிகா இப்படியே நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டு வச்சுக்கேன், மேலேயும் இருட்டிடும், இதுவும் அணைச்சிடும். ஆமா, எப்பதான் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போற? ஏன் அவசரப்படுற? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா கிட்ட சொல்றேன். என் பையனும் இந்த ராதிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்பினாங்க. என் பேர் சண்டி, நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இவளையா? ஐயோ, இவங்களே இல்லைங்க, இவங்களை பார்த்தவொன்னே இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அவங்களே என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்கள மிஸ்ஸஸ் ஆக்கிக்கணும்னு உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் செங்கலோ சிமெண்டோ கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசலில் நிற்காம தைரியமா வந்து என்கிட்ட பர்மிஷன் கட்டிக்க பார்த்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நல்லா தேங்க்யூ ஸோ மச் பா. ராதிகா அப்பா பேச்ச நம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு போனாங்க. அச்சச்சோ, இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? கீழ எல்லாரும் வெயிட்டிங். அப்பா கத்துறாரு. அப்ப சீக்கிரமா போலாம். என்னம்மா ராதிகா ரெடி பண்ண சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? தோப்பா கிளம்பி. என்னப்பா கிஃப்டா? அம்மாவோட பரம்பரை நகை குழந்தைக்கு சென்டிமெண்டா போடலாம். பெரிய மகாலா பார்த்து ஓகே பண்ணிடலாம். நீ தின்றதுலயே உங்களை பார்த்தாலே தெரியும். நான் பார்த்துல ஆம்பளைங்க நம்ம பேண்ட் சட்டை மாட்ட டக்குன்னு ரெடி ஆயிடுறோம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்பப்பப்பா என்னமாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறா? என்னது வேஷம்? என்னாச்சு ட்ரெஸ்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பொம்பளை புள்ள, இனி ஒரு பையன் உன்னை கட்டிக்கப்பட்டான். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏமா என் பையனை விரும்பினது உண்மையா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா, நான் என்ன விசாரிச்சுட்டு வரேன். ராதிகா விளையாடுத போயிட்டு சொல்றாருல கேளுமா. எல்லாரும் பாக்குறாங்க ராதிகா, அவமானமா இருக்கு, போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு போ. டேய் நிப்பாட்றா. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது, பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் நிலைமை என்னடா? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவளே பிடிக்கலன்றா, வாடா போலாம். ராதிகா என்ன பாரு ராதிகா. நடந்த அவமானத்தையும் அவ பிரிவையும் நினைச்சு என் பையன் தவிக்கிற தவிப்ப பார்த்து நாங்க எங்க ஊருக்கே போயிட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஒரு நல்லது நடந்துரும்னு சொல்லி அவனுக்கு நாங்க பார்க்காத பொண்ணே இல்ல. ஆனா அவன் வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். கடைசியா இவங்க பொண்ணை பார்த்தோம், பேரு தாமரை. தான் காதலிச்ச பொண்ணு ராதிகா மாதிரியே இருந்ததுனால என் மகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். ஹலோ சார், நான் பாலா பேசுறேன். எந்த பாலா? சார், உங்க பையனுடைய வைரல் ஃபீவருக்காக பிளட் டெஸ்ட் எடுக்க வந்தீங்களே? ஓ, அதான் டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சார் பிரச்சனை அது இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருதோட ஆளுங்க என்ன அடிச்சு உங்க பையன் பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. மருது ஆளுங்களா? ஏன் சார்? மருதோட பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பையனுக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமா? அந்த பையனுக்கும் உங்க பையன் அர்ஜுன் வயசு தான் சார். நீங்க அங்க இருக்காதீங்க சார். உங்க பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிருங்க சார், போயிருங்க. இந்த குழந்தை எந்த ஃபிளாட்ல இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? யாருப்பா நீங்க?
பெருசு இந்த குழந்தை எந்த ஃபிளாட்ல இருக்கான்னு தெரியுமா? ம், நீங்க எல்லாம் யாரும் இங்க வரக்கூடாது. போங்கப்பா, நேரம் கட்ட நேரத்தில் இங்க வந்துட்டு போங்கப்பா, போங்க சார், நீங்க போங்க. டேய், எவனை கேட்டா தெரியும் சொல்லு. வா, வாடா. யோ பெருசு, உனக்காவது இந்த பையன் எந்த ஃபிளாட்ல இருக்கான்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ம், என்னையா திரு திரு முழிக்கிற? சொல்லியா? ம், நினைக்கிறேன். 4D தானே? லிஃப்ட் ஆன் பண்றா. எடுத்து போடுங்க மடமடானி. என்னடா? சரி வாங்கடா. லிஃப்ட் க்ளோஸ் பண்ணு. தல்றா. அர்ஜுன், அர்ஜுன் வா போலாம். வா சீக்கிரம் வா. இருக்கட்டு வாடா. மித்ரா, 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 சீக்கிரம் வா. மித்ரா, மித்ரா வா. வா மித்ரா, உடனே வா. எங்க? சீக்கிரம் வா, நான் சொல்றேன் வா. வா மித்ரா. எது சொன்ன? இந்த நேரத்துல அவசரமா எங்க கூட்டிட்டு போற? என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஏய், ஏய், டேய் அங்க பாரு. இந்த வீடு தானா? இதுவா? இது உன் பையனா? இல்லை, இது அதியமானோட பையன். அதியமா? பேர் அர்ஜுன். 10F மேலே 10வது மாடி. மேல? கன்ஃபார்மா? கன்ஃபார்மாக மேலே தான் சார். ம், போங்கடா.
வாசு பயமா இருக்காதி. என்ன வாசு என்ன சொல்லு. வாசு வாசு கதவை திறடா. ஏய் உள்ள போ. என்னடா இந்த நேரத்துல? என்னடாச்சு? கொஞ்சம் பேசாம இருடா. மாப்பிள்ள என்ன டென்ஷனா இருக்கீங்களா? பிரசவத்துக்கா வந்திருக்கோம், செக்கப்க்கு தானே வந்திருக்கோம். சும்மா இருங்க நீங்க வேற. ஐ அண்ணி வந்தாச்சு. தாமரை டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை கை சுப்பு தான். டாக்டர் சொன்னாங்க பின்னாடி அது பெரிய கை சுப்பியா வரும்னு. அப்ப ஒண்ணு மாதிரி இருக்குமாமா? போ மாமா. ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் பப்ளிக். நீங்க தாமரையை கூட்டிட்டு போறீங்க, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, பாத்து பத்திரமா கூட்டு போங்க. கங்க்ராச்சுலேஷன். ட்ரீட் மாறுறாங்க. எப்ப வேடா? கோரக், நீ ஏன் எங்களை விட்டு போற? நீயாவது என் கூட இருக்கலாம்ல? நம்ம குடும்பமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நீ என் கூட வந்துடுறா. இல்ல கோரக், எனக்கு தாமரோட தான் வாழ கொடுத்து வைக்கல. அவ வாழ்ந்த இந்த வீட்டுல அவன் நினைப்போட நான் இங்கேயே வாழ்ந்துடுறேன். இறந்து போன தாமரை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் மகன் வாழ்க்கைக்கு ஒரு தொட வேணும். அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும் சாமி. அதுக்கு நீங்க தான் எப்படியாவது ராதிகா குடும்பத்தை பழனிக்கு அனுப்பிச்சு வைக்கணும் சாமி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் சாமி நடக்கும். நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படுறதுனால நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சரிங்க சாமி. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. சத்தியமா செய்ய மாட்டோம். நீங்க என் கட்டுப்பாட்டுல வந்துடணும். சரிங்க சாமி. உள்ள வாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. கரெக்ட் சாமி. உங்களை காத்து கருப்பு பில்லி சூனியம் சுத்தி வர்றதுனால 1 வருஷத்துக்கு நீங்க பழனியில போய் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் சாமி, வேற ஏதாவது ஊருக்கு போக கூடாதா? போலாம், அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஐயோ, பழனியில எம்பெருமான் முருகன் இருக்கிறதுனாலையும் 18 சித்தர்கள் இருக்கிறதுனாலையும் போகரோட அருள்
ஆட்கள் அங்க நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் பழனிக்கு போறது அவங்களுக்கு நல்லது. சரிங்க சாமி, சரிங்க சாமி. நாங்க உத்தரவு வைக்கிறோம். நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, நீங்க வாட்டுக்கு உள்ள வரீங்க? சொல்ல நீங்க வாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கீங்க? சார் ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம் சார், 10 நிமிஷத்துல இங்கிட்டு போயிடுவோம் சார், ப்ளீஸ் சார். அப்பா சொன்னாங்க, எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணல. இங்க இருக்க சரியா இருக்காது, கிளம்புங்க சார் 5 நிமிஷம் சார், போலீஸ் வந்துருவாங்க சார், நாங்களே போயிடுவோம் சார். சார் மருதாளங்க பத்தி உங்களுக்கு தெரியாது சார், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சார் நான் இவ்வளவு சொல்லி என்ன பண்ற? சாரி சார், ஐம் ரியலி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஒரு 5 நிமிஷத்துல இங்கிட்டு போயிடுவோம் சார், ப்ளீஸ் சார். தம்பி, மருது ஏற்றதுனால அவன் கையே போச்சு. ஒரு வக்கீலா இருந்து என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு உங்கள் பையன் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் என் பையனும் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் சார் எனக்கு புரியுது சார். சார் கொஞ்சம் போகிறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, இதோ வர. ம். பாசு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் காலே பண்ணேன். மச்சான் வா மித்ரா, உள்ள போ மித்ரா, உள்ள போய் கதவை சாத்திக்கோ. நீ எங்க? அதே சார், யார் சார் நீங்க? போயா கதவு தரடா. கதவை தரடா. அப்பா பயமா இருப்பா. அப்பா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, அப்பா பயமா இருக்குப்பா. நீ இங்கே அப்பா வேணாப்பா. புடிச்சிட்டு இறங்கு. அப்பா ப்ளீஸ் பா. இந்த பைப்பை பிடிச்சுக்கோ, பைப்பை பிடிச்சுக்கோ. ப்ளீஸ் பா. அப்படியே உட்காரு, அப்பா பார்த்து உட்காரு, பயப்பட மாட்டேல. இங்கே உட்காரு, நான் தூக்கிக்கிறேன். ப்ளீஸ் பா. அப்பா அப்பா வேணாப்பா. அப்பா பயமா இருக்குப்பா. அப்பா அப்பா பயமா இருக்குப்பா. அர்ஜுன், அர்ஜுன் நீங்க தள்ளு. ஒண்ணு இல்ல, என்ன சொன்னா கேளு. நான் சொன்னா கேளு மித்ரா. இல்ல சித்ரா அது மாடியில இருந்து ஒண்ணும் ஆகாது மித்ரா. மித்ரா நான் சொன்னா கேளு, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வருவான். ஏய் கதவு தரன்னு சொல்றல, தரடா. ப்ளீஸ். ஏய் அட்டிங். ரெண்டு அடி கதவு திறக்க உனக்கு இவ்வளவு நேரமா? உள்ள கூப்பிட்டு வந்தியே பையங்கடா, எங்கடா? அந்த மாதிரிலாம் யாரும் வரலங்க. பார்த்தனா என்ன டொக்கா? வரம் போனி பையன் எங்கடா? ஏய் கேக்குறதா பையங்க? இவனை தானே கூப்பிட்டு வந்த? உள்ள மட்டும் பையன் இருந்தா நீ நடக்கிற சீனே வேற. அப்பா 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 அப்பா
ஹலோ சார், எங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள 7-8 பேர் வந்து கலாட்டம் பண்றாங்க சார். நானும் எத்தனை முறை சார் கால் பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்? ஹலோ ஹலோ. அருண் சார், வண்டி எடு போலாம். ஓகே சார். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடையில வாங்கினது தானே? உனக்காக நானே சமைச்சது. அப்படியா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னாச்சு ராதிகா? ஏதாவது கொடுத்துட்டு போ. ஏய், ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பில்லு கொடுத்து போலாம். உங்க வீட்டுல சாப்பிட்டா என்னது கொடுக்குறது? முன்னாடி நீயே எத்தனை தடவை கேட்டிருக்க. அப்படி என்ன நான் இதுக்கு முன்னாடி கேட்டேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட? பொண்ணு நானே கொடுத்துட்டேன். நான் யார்கிட்ட எதை வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுத்துருவேன். கொடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இரு, உனக்கு வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன். டேய் டேய், வீட்ல யாரோ பாத்துட்டு போறாங்க. டேய் விடுடா, சொல்றா. என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாமி போ. சரிங்க சாமி. போக மாட்டேன். ஒன்றும் இல்லடா. சொல்லுங்க சாமி. போறியா இல்லையா? சரி சாமி. போக மாட்டேன். ஒன்றும் இல்லடா படையா. என்ன சாமி போன்றீங்க வான்றீங்க? யாரை தான் சாமி சொல்றீங்க? அங்க நிக்குது பாரு பேய். ஏய், ஒண்ணு கண்ணுக்கு தெரியல சாமி. டேய், உங்க கண்ணுக்குலாம் தெரியாதா? என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். நீ போக மாட்டியா? எப்படி போக வைக்கிறது எனக்கு தெரியும். என்ன சாமி பேய்ங்கறான் பிசாசுங்கறான் நம்ம கண்ணுக்கு தெரியல. சீன புராணோ இந்த அம்பாள் ஊர்வலம் கோயில் சன்னிதானம் போறதுக்குள்ள இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாது. போயிடு. ஏய் ராதிகா, சொல்லு. எனக்கு தூக்கமே வரலடா. தூக்கம் வரலையா? ஒரு கட்டிங் அடிச்சுட்டு குப்புறப்படு, தானா தூக்கம் வரும். ஏய், ஒத வாங்குவ. எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்குடா. எனக்கும் உன் நினைப்பா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? சும்மா பொய்லாம் சொல்லாத. 24 மணி நேரமும் உன் நினைப்பா தான் இருக்கேன். என்ன போய் சொல்றேன்னு சொல்றியே? அப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஏய், இதெல்லாம் நேர்ல பண்ற விஷயம். லூசா நீ? யாராவது போன்ல பண்ணுவாங்களா? நேர்ல பண்றதை விட போன்ல பண்றது தான்டா கிக்கு. கிக்கா? ஏய், கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா மீ டூல அதுல இதுல மாட்டி விட்டுற மாட்டேல்ல? சொல்றத செய்டா. ஓகே, சொல்லுங்க மேடம். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டேன். நான் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். அப்படியே கட்டி பிடி. கட்டி பிடிச்சிட்டேன். இப்போ முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ். நான் இருக்கும்போது இன்னொருத்தி கேக்குதா? ஐயோ, யார நான் கேக்குறேன்? கட்டதெல்லாம் வருது. ஐயோ, எங்க ஓடு? என்கிட்ட இருந்து இனிமே தப்பவே முடியாது. யாரா நீங்க? யாரா? லூசு, நீ என்ன பண்ற இந்த நேரத்துல இங்க? எம்எல்ஏக்கு தான் இந்த வீடுன்னு கையெழுத்து போடுறா. இப்படி அமைக்க பிடிச்சா எவனா கையெழுத்து போடுவா? டேய், கையெடுக்க சொல்றா. ஏய், திருப்பி போடுங்கடா. இப்ப போடுற கையெழுத்த. டேய், கெட்டு வளர்ந்தவனே, கையெழுத்து போற நேரம் ஆனாது. வாங்கடா, இங்க இருந்து ஓடிடலாம்.
டேய் இப்ப கையெழுத்து போடல மேல போயிடுவேன். ஐயோ இன்னும் 2 நிமிஷம் இருந்தா எல்லாரும் மேல போயிடுவோம். சொன்னா கேளுங்கடா, கையை விடுங்கடா. டேய் இவன் கையெழுத்து போடலன்னா இவன் கையை விட்டுறா. அண்ணே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லண்ணே. உள்ள செம்ம சாத்துதுண்ணே. நான் சொல்றதை கேளுங்கடா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா, ஓடிலண்டா. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நீயே ஒத்துக்கிட்ட. மரியாதையா கையெழுத்து போடு. நான் சொல்லல. யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாம் அண்ணனோட செட்டப். ஏ கெட்டப், இது செட்டப் இல்லடா, நெஜண்டா. டேய் இவன் அடங்க மாட்டான். செஞ்சிரு. அண்ணே ஒரு கையெழுத்துக்கு கழுதா. எப்பா உங்களுக்கு எல்லாம் மசாலா பால் வாங்கி தரேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடிலாம்டா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா. டேய் வேடிக்கை பார்க்காத, விட்டுறா. யாரா நீங்களா? யாரு யாரு? என்ன வீடு வேணுமா? ஒரு செங்கலை கூட தரமாட்டேன். இப்ப பார்க்க போறியே, இதுதான் ஃபைட். பாத்தியா? அது கண்டு மிரட்டிடுவா, பள்ளிகிட்டு நடத்திடுவா, பதில் சொல்ல மறுத்திடுவா, விழி கொண்டு பசித்திடுவா. 2 பேரா? வாங்க. அடிக்கடி பண்ணித்திடுமா, இடி மின்னல் எதிர்படுமா, எவனுக்கு கொலை களமா, இவனுக்கு உயிர் பயமா, அன்பினை உணர்ந்திடுவா, அழகினை விரும்பிடுவா, எரிமலை எழுப்பிடுவா, கிடவினை அழுத்திடுவா. அண்ணன் இல்ல, அண்ணி. ஏய் இதை எடுத்துட்டு போ. நாயடிய பார்த்திருக்க. பேயடிய பார்த்திருக்கியாடா? அண்ணா எங்கேயோ எஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேண்ணே. கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாண்ணே.
நீங்க இங்க வந்த பிறகு ஃப்ளைட் விட்டு யாராவது வெளியே போறாங்களா அது கேளுங்க. டேய் காளி நரேனுக்கு போன போடுறா. ஏய் இங்க இருந்த போட்டோ எல்லாம் எங்க இருக்குன்னு பாரு. கதவு தர. ஏய் கதவு தர. ஏய் யார் சார் வேணும்? நீங்க மட்டும் உள்ள வந்துட்டு இருக்கீங்க. யார் சார் வேணும்? டேய் போய் பாரு. இந்த வீட்டில் இருக்கிறவன் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் போட்டவனுக்கு. இல்லை சார், இந்த டைமில் நான் ஃபோன் போட்டால் அவர் ஃபோன் எடுப்பாரான்னு தெரியல சார். போன போறா. டேய் ஸ்பீக்கர்ல போடு. The number you're calling is switched off right now. To leave a voice Switched message, off. press 0. சரி வா. அக்கா, அக்காவை பார்த்துட்டு தான் வர்றேன். என்ன வேணாலும் பண்ணுங்க. போகிறது என்னோட வேலையாக இருக்கணுமே தவிர நம்ம வீட்டு பிள்ளையோட உசுராக இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கமிஷனருக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள பையனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. சூப்பரா இருக்குடா. நான் கூட இந்த மாதிரி புடவை எடுத்திருக்க மாட்டேன். I love you. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன். திரும்பவும் வாழ போறேன். வந்துட்டேன். புடவை வாங்க போனவளுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டாரா? கலக்கிறேன் ராதிகா. ராதிகா இல்ல, தாமரை. என் புருஷனை என்னை விட நல்லா பார்த்துப்பியா நீ? கொன்னுடுவே. என்னம்மா உன் போட்டோவை பார்த்து நீயே பேசிட்டு இருக்க? என்னாச்சு ராதிகா? ராதிகா இல்ல, தாமரை. லூசாப்பாவ நான் வேணா உள்ள போய் 2 காட்டு காட்டவா? மா சும்மா இருமா, நானே குழம்பி போயிருக்கேன். நீ போய் வேலையை பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா சொல்றத கேட்காம இருக்க நான் ஒண்ணு ராதிகா இல்ல, அவ அக்கா. சொல்லாமலே கேப்பப்பா. வரேன்ப்பா. ராதிகா, ராதிகா. ஹலோ, சொல்லுங்க சந்தி. ஆர்த்திங்களா? ஆமாங்க, நான் தான். சொல்லுங்க. இல்ல ராதிகா அங்க வந்தாங்களா? வந்ததுல இருந்து ஏதோ மாதிரி நடந்துக்கிறா, ஏதேதோ பேசுறா, ஒண்ணுமே புரியல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, சும்மா தான் கேட்டேன். சரிங்க, வச்சிடுறேன். அங்க பாருங்கப்பா. கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான்ப்பா பாக்குறேன். மொத்த சாப்பாட்டையும் மொத்தையா எப்படி சாப்பிடறா பாருங்கப்பா. இத்தனை நாளா சாப்பிடாம இருந்தா இன்னைக்கு அது நல்லா சாப்பிடுறாரு. இன்னைக்கு குடும்பமே பட்டினி தான். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. மாப்பிள்ள நீ எங்க இருக்க? என்னாச்சு ப்ரோ? ஒண்ணுல, கொஞ்சம் பாய பார்க்கணும் போல தோணுது. பாயா?
எதுக்கு ப்ரோ? முக்கியமான விஷயம் கொஞ்சம் பேசணும் அதான். முக்கியமான விஷயமா? புரிஞ்சிருச்சு. நீ உசாரு, நானே பைய கூட்டு வந்துடுறேன். பார்க்கலாம்டா. பயமா இருக்காதே. மித்ரா, நானா கூப்பிட்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் ரூஃப் டாப் விட்டு வெளியே வராதீங்க. ஏய், யாரோ ஃப்ளாட் டெவலப் பண்ணாங்களா? மித்ரா போ, அர்ஜுன் கூட்டிட்டு போ. அர்ஜுன் கூட்டிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். போ. ஏய், இந்த குழந்தைய அம்மா கேள்வி தான் வராங்க. இப்படி அமுக்குடா. வேணாம், விட்டுருங்கடா டேய். என்னடா கை ஓகுற? ஏய், என்ன? டேய், வேணாண்டா. வேணாம். அண்ணா, போட்டோலாம் இங்கே இருக்குண்ணே. ஏய் மச்சான், ஏய் என்னடாச்சு? ஏய் ஏந்திரா மச்சான். ஏய் யாரா இப்படி பண்ணா உன்ன? ஏய் வாடா வாடா வாடா. அண்ணா இவன் தானே பையனோட அப்பா நினைக்கிறேன். இவனை தானே கீழே பார்த்தான், எங்களை சுத்த விட்டானே. என்ன குணாண்ணே? கீழே தானே இருக்கான் அவன். ஏய், ஒரு வீட்டையும் விடக்கூடாது. வாங்கடா. யாருங்க நீங்க? ஏய் பிள்ளைப்பட, நீங்க தெரியல இங்க இல்லைங்க. ஏய், அந்த பையன் அங்க இருக்கானா? இங்கெல்லாம் யாரும் இல்ல. I call the police. சார், சார், என்னம்மா? போன் கொடுங்க சார். போன் கொடுங்க சார். யார்ப்பா நீங்க சொல்ல வந்துட்டு இருக்கீங்க? டேய், யார்ப்பா? என்னப்பா வேணும் உங்களுக்கு? நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது. ஏன்பா சொல்றேன்ல அது பூஜை ரூம்னு. சார், சொல்ல உள்ள போறீங்க? யாருப்பா?
அழைக்கும் நம்பர் தற்போது என்னாச்சுங்க? அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாச்சு? அமைதியா இரு, வாய்ஸ் சொல்றேன். மெசேஜை அளிப்பதற்கு 0 அழுத்தவும். சாதாரண கால் கட்டணங்கள் பொருந்தும். வீடியோ எடுக்கிறியா? யாருப்பா நீங்க? முதல்ல வெளியே போங்க. கொஞ்சம் நல்லா தெரிதா? தெரியலன்னா நல்லா எடுத்துக்கோ. போப்பா முதல்ல. அர்ஜுன் அர்ஜுன் ஏய் அர்ஜுனா, நீ தான்டா கூட்டு போன. என்னதான் நடந்தது சொல்லுமா. சார் என்னடி எஸ்கேப்பா? அர்ஜுன் பயப்படாத, உனக்கு ஒண்ணாகாது. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பயமா இருக்குப்பா. நீ போய் சொல்றப்பா. எவனோர்த்த அம்மா வச்ச நான் பார்த்தப்பா. உங்க அம்மாக்கு ஒண்ணு இல்லடா. நான் கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு வந்துடுவேன். நான் சொன்னா கேளுடா. அப்ப பயமா இருக்குப்பா. நீ போய் சொல்றப்பா. பயப்படாதடா, நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. ப்ராமிஸ். ப்ராமிஸ். உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். அங்கேயே இரு. பத்திரமா இருப்பல்ல? கீழே உட்காரு, அது பிடிச்சுக்கோ. பையன் எங்க? சொல்லு, பையன் எங்கடா? சொல்றோம். பையன் எங்கடா? சொல்றா, பையன் எங்க? எங்கடா பையன்? சொல்றா.
டேய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய் சொல்ல மாட்டேன். மித்ரா மித்ரா அண்ணா இவன் தானே அதிகமான உன் பையனுக்கு எதுக்காக நான் உன் பையனை தேடுறேன் தெரியுமா? தெரியும்ல, 13 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த பையன். வேற வழியே இல்லை. சாபம் முடிவு பண்றது நம்ம கையில் இல்லை. உன் பையன் நல்லா இருக்கணுங்கிறது என் பையனை சாகடிக்க நினைக்கிறேன்ல, சொல்ல மாட்டேன். அதான் நான் சொன்னேன், சாவு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல. அதுதான் நீ அந்த பக்கம் இருக்கிறதும் நான் இந்த பக்கம் இருக்கிறதும். இந்த காட்டுக்குள்ள சிங்கம் மான வேட்டையாடுறது பார்த்திருக்கியா? இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்க்கலாமே. சிங்கம் வேட்டையாடினா மட்டும்தான் அதுக்கும் குட்டிகளுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாகணும். அப்ப பொழக்கணும்னா வேட்டையாடணும், வேட்டையாடித்தான் ஆகணும். அப்புறம் தன்னோட உயிரை காப்பாற்றணும்னா நானும் ஓடித்தானும். அதுக்கு வேற வழி இல்ல, சிங்கத்துக்கும் வேற வழி இல்ல. இப்போ இங்க ஜெயிக்க போறது சிங்கத்தோட பசியா இல்ல மானோட பயமான்னு தான் தெரியணும். ப்ரோ பாய் சாமி எல்லா செட்டப்பையும் பக்காவா பண்ணி வச்சுட்டாரு. எல்லாரும் வந்தாச்சு, அண்ணி மட்டும் வரணும். நீ எப்படியாச்சும் கூட்டு வந்துரு ப்ளீஸ். அண்ணி நீ இவ்வளவு அக்கறையா பேசுறிய, இந்த காரியத்தை நீயே பண்ணல ப்ரோ. நான்லாம் இப்போ உசுரோட இருக்கிறதே ஏதோ பெத்தவங்க பண்ண புண்ணியம் ப்ரோ. என்ன அடி, அதுவும் தாவி தாவி. ப்ரோ நீங்க எப்படியாச்சும் கூட்டு வந்துருங்க ப்ரோ. டேய் ட்ரை பண்றேன்டா. பாய் மாட்டுக்கு ஐடியா கொடுத்துட்டாரு, நல்லபடியா நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை மாப்பிள்ள அடி வாங்கின மாதிரி நம்மளும் அடி வாங்குவோமா? கடவுளே காப்பாத்துப்பா. மாமா மாமா, நான் ராதிகால தாமரை. ஆமா மாமா. மாமா எத்தனை நாள் ஆச்சு மாமா? எப்படி இருக்கீங்க? எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராதிகா. ராதிகால தாமரை. ஆமா நீ தாமரை தான். நான் தெரியாம உளறிட்டேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கிஃப்ட் மாமா? கண்ணை மூடு, நான் கிஃப்ட் காட்டுறேன். ஐயோ ஐயோ தாமரை, ஏன் கண்ண? உன் கண்ண. ஆனா கண்ணை மூடிட்டா எப்படி மாமா போறது? மாமாவை பிடிச்சுக்கோ. ஐயோ பயங்கர புள்ளியா இருக்கு. வாங்க மாமா போலாம். ஆமா மாமா, நான் வேணா கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு போட்டுமா? ஐயா பெருமாளே, உள்ள என்ன நடக்குமோ தெரியலையே, எனக்கு இங்கேயே பயமா இருக்கு. என்ன மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? உள்ள போனாதானே தெரியும். என்ன மாமா சர்ப்ரைஸா? பெரிய கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க மாமா. பாத்து மெதுவா உட்காரு. என்ன மாமா, எனக்கு சாப்பாடு போட போறீங்களா? ஸ்பெஷலா? அது மாதிரிதான் வச்சுக்கேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல்ல. கண்டிப்பா மாமா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் கண்ணை திறக்கவே மாட்டேன். औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलाम वालेकुम या अल्लाह अस्सलाम वालेकुम मूसा अलैहिस्सलाम अस्सलाम वालेकुम ईसा अलैहिस्सलाम या मुर्शिद अब्दुल कादिर जिलानी शाइनला या मोहिद्दीन गाजी नवाज अजमीरी बाबा नागुर बाबा तमीम अंसारी बाबा करीमुल्लाह शाह कादरी काले पीर मस्तान बा अमीन पीर अम्मा जी अम्मा पन्नीर अस्सलाम वालेकुम काका पढ़ी ला इलाहा इल्ला अंत सुब्हानक इन्नी कुंतु मिनल आलिमीन ला इलाहा इल्ला अंत सुब्हानक इन्नी कुंतु मिनल आलिमीन ला इलाहा इल्ला अंत सुब्हानक अल गादी इल्ला
விஷயத்துல நீ யாரடா குறுக்க வர? மாமா உடம்பெல்லாம் எரியுது மாமா, நிறுத்துங்க. வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழணும்னு எவ்வளவு கனவோட இருந்தேன். எல்லாமே நிராசையா போச்சு. நிஜத்துலதான் நான் உன் கூட வாழல. ஒரு நிழலாவது உன் கூட வாழணும்னு நினைச்சு இப்போ அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. மாமா மாமா நிறுத்துங்க மாமா. மாமா மாமா நான் உன் கூட வாழணும் மாமா. நிறுத்துங்க மாமா, மந்திரத்தை நிறுத்துங்க மாமா. மாமா நிறுத்துங்க மாமா. அல்லாஹ், நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? முட்டாள்தான் பண்ணிட்டீங்க. என்னால முடியல பாய். அங்க இருக்கிறது என் மனைவி பாய். அவ இந்த மாதிரி துடிக்க நான் தாய்க்க முடியல பாய். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. முட்டாள், அது உன் மனைவி இல்ல, ஆத்மா. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த ஆத்மா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஒரு உடம்புல இருக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. ஐயோ அப்பா, ராதிகாவை காப்பாத்து. இனி அந்த கடவுளை நினைச்சாலும் ராதிகாவோட இருந்து அந்த ஆத்மா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே என்ன பண்ண போற? தப்பு பண்ணிட்டியே. உங்களை நம்பி தானே கூட்டிக்கிட்டு வந்தோம். இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே என் பொண்ணை யார் காப்பாத்துவா? நான் காப்பாத்துறேன் மாமா. எப்படி மாப்பிள்ள? உங்க பொண்ணை உங்க கையில கொடுக்குறேன். எப்படி? அது என்னால முடியும், அது எனக்கு தெரியும். தாமரை, நீ இது நாள் வரைக்கும் என் கூட தானே வாழ்ந்த. ஆமா மாமா. இனிமேல என் கூட தானே வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நான் சொல்றதை நீ செய்வியா? செய்றேன் மாமா. ராதிகா விட்டு வெளியே வந்துரு. மாட்டேன். நான் வெளியே வந்துட்டா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்க. பண்ண மாட்டேன். இனிமே நமக்கு யாருமே தேவையில்லை. உன் கூட நான் இருப்பேன், என் கூட நீ இருப்ப. இது உன் மேல சத்தியம். சரி மாமா. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகா, ராதிகா எந்திரி. ராதிகாம்மா. ராதிகா வா. ராதிகா, ராதிகா. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்க பொண்ணு திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு ராதிகாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க.